அடேங்கப்பா, இதுதான் பீச்சா? எத்த தண்டி என் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச ரிச்சாக்காரன் படத்துல பார்த்தது. இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது என்று. அப்பாடா, எப்படியோ சித்தியங்கோட்டையில இருந்து ஒரு வழியா சிங்காரச்சனையில் வந்து இறங்கியாச்சு. பண்டார மாலை வைக்கிற சின்ன இந்த மாலை வைக்காம போயிடும். வைக்கும். அங்க எவன் பாக்கெட்ல கைய விட்டாலும் ஒரு 10 பைசா கூட இருக்க மாட்டேங்குது. அப்படியே கேவலம் அந்த 10 பைசா எடுத்துட்டாலும் திருடிட்டான் ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு பாட்டு பார்த்தா கழட்டிட்டானுங்க. ஆனா இந்த ஊர்ல அந்த மாதிரி பிரச்சனை வராது போல் இருக்கு. என்கிட்டாச்சும் ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு செட்டில் ஆகி தொழில் அதிபராயிரம். சீக்கிரம் சிக்கனா நல்லா இருக்கும். கை ஒரு வாரமா அரிக்குது. இந்த அரிப்புக்கு ஒரு அரிமருந்து கிடைக்க மாட்டேங்குது ஐயா. ஜூம போட்டு பாப்போம். நிறைய போடு போடு. நம்ம ஊர் பார்ட்டி மாதிரி தெரியுது. நம்ம ஊரே எம்புட்டு நகை. உள்ளூர்ல இருந்தா ஒரு நகை போடுறது இல்ல. வெளியூர் புறப்பட்டா மட்டும் இருக்கிற நகையை பூரா அள்ளி போட்டு வந்துடுறது. விடுவோமா நாங்க? விரட்டி வந்துட்டோம்ல, நிறைஞ்சு வலிதே. அத்துறா கிளிப்பிள்ள மத்த கீரிப்பிள்ள அத்தடு. என்ன முங்குறாயா? நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம். ஓகே. இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் திருடுற வேலையும் இருக்காது, பதுக்குற வேலையும் இருக்காது. ஐயோ தெரிஞ்சு போச்சே. இந்த குதிரை லேடி அப்படியே ஆந்திரா போயிட வேண்டியதான். நீ கிங்கடா, கடவுளா பார்த்து நீ தப்பிக்கிறதுக்கு ஒரு குதிரையை கொடுத்துட்டா எஸ்கேப் ஆயிச்சு. நகையெல்லாம் போச்சே. நாங்க ஒண்ணு சும்மா தொழில இறங்கலடா. சும்மிங்கி, ஜம்பிங்கி, கராத்தே, கும்கும், குதிரை சவாரிலாம் கத்துக்கிட்டாண்டா குதிச்சிருக்க இந்த தொழில. எப்படி ஒரே நேரத்துல நகையும் குதிரையும் ஒன்னா பிக்கப் பண்ணி போய்கிட்டு இருக்கோம்ல. அட கொள்ளையா போனவனே குத்துக்கலாட்ட உட்கார்ந்திருக்கியே. இருமா வருமா. போடா ராஜா வேமா. இங்க எங்க போற? திரும்ப. ஐயோ திரும்பிருச்சே. என்ன பண்ணுவே? இரு. நான் சொன்னேன்ல. ஆமாங்க. வருவான்னு. ஆஹா, அக்கும் போது 5 பேர் இருந்தாங்க, திரும்பும் போது 1000 பேர் இருக்காங்களே. ஆனா பக்கி இந்த மாதிரி கடலுக்குள்ளேயாச்சும் போய் சிலவுல போய் சீரக வந்தாச்சும் பொழைச்சிக்கிறேன். கரவழியா போகாத கைமா பண்ணிடுவாங்க. ரொம்ப ஆவலோட உருவாக்குறாங்களே. ஏய் திரும்பிரு. ஐயோ கரெக்டா கொடுத்து விட்டுச்சு. பெரிய ராஜா தேசிங்க குதிரையில போறாரு. நெப்போலியன் அலெக்சாண்டர் என் குதிரையில போனால பாடுற விட்டு எஸ்கேப் ஆக முடியாது. இவரு எஸ்கேப் ஆகுறாரா? இன்னும் இவன் டயர்டாவல. ஏய், யாரை கேட்டு யானை கடியில வந்து படுத்திருக்க? மதம் பிடிச்சி தூக்கி போட்டு மரிச்சதுன்னா உடம்புல இருக்கிற குடலு குந்தாணி எல்லாம் சட்னி ஆகி வெளியே வந்துடும். மதம் பிடிக்குமா? என்னங்க சொல்றீங்க நீங்க? ஏய், எங்கயாவது கல் யானைக்கு மதம் பிடிச்சி பாத்திருக்கேன் நீ? என்ன நோத்தானே? ஆமா, நானும் வந்திருந்து பாக்குறேன். மூஞ்சி ஒரு மந்தமா மார்க்கமா இருக்கு. ஊருக்கு பூச்சா? ஊருக்கு புதுசுதான், ஆனா தொழிலுக்கு பழசு. என்ன தொழில்? உங்களை நம்பி சொல்லலாமா? சும்மா சொல்லு. நம்ம தொழிலா? ஆமா, உங்க தொழில் என்ன? நாங்களும் உன்ன மாதிரி கலவாணி பசங்க தாயா. என்னங்க சொல்றீங்க? ஏங்க லேசா சொரிஞ்சவனே என்னை கலாணி பண்ணி எப்படியே கண்டுபிடிச்சீங்க? பாம்பை பிடிக்கிற கீரிய பல்ல பார்த்தா தெரியாது. என் பேரு கீரிப்புல தாங்க. சிங்கிள் ஆட்டோவோ ஷேர் ஆட்டோவோ? என்னங்க வேற ஆளை பார்த்தா ஆட்டோவான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. சிங்கிளா வந்தியா 4 பேரை சேர்த்துட்டு வந்தியான்னு கேட்டோம். ஓ, அதை கேக்குறீங்களா? அதை எங்க கேக்குறீங்க? சிங்கிளா வந்ததாங்க ஒரு இடத்துல செதச்சு அனுப்பியிருக்காங்க. ஹலோ பிரதர், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன? என்னை உங்களோட சேர்த்துக்கிறீங்களா? அப்படியா? அப்ப என்ன தலைவர் பொறுப்பு நீ ஏத்துக்கணும். தலைவன் பொறுப்பா? ஏங்க சில இடத்துல தொண்டன் பதவி தரதே பெரிய விஷயம். நீங்க எப்படி சேர்ந்தவனே தலைவன் பதவி தர்றீங்க? அடி வாங்க ஆள் வேணும்ல. அடி வாங்குறதுக்கா? கத்தக்கூடாது. சேர்ந்தாச்சுல்ல? கத்தக்கூடாதா? அப்படின்னா நீங்க எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? நான் மோசன் போய் 8 நாள் ஆகுது. முழுசா குளிச்சு 20 நாள் ஆகுது. அதனால என்னை கூட்டி போய் எல்லா மேட்டரையும் கிளியர் பண்ணி விட்டு வாட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து எனக்கு புதுசா பேண்ட் சட்டை எல்லாம் எடுத்து
என்ன தலை தீபாவளிக்கு அந்த மாப்பிள மாதிரி பேசுற வாயா பேசிக்கிட்டே அம்புட்டாகத்தையும் பிச்சுட்டியா பிசாசுக்கு பிறந்த பிசாச இது உங்க நகமா அதான் எனக்கு வலிக்கவே இல்ல இருங்கப்பா தலைவன் செருப்ப மாட்டேங்கிறேன் யோ தொழில பெரிய கிங்குங்கிறல்ல ஆமா அதான் வராளுங்க பாரு 2 பேரு அவளுங்கிட்ட சீட்டிங் போட்டு எப்படியா ஒரு அமௌண்ட் கரெக்ட் பண்ணு இவ்வளவுதானே பாரியா என் திறமைய அங்க பாரு ஹலோ என்ன நான் யாரு தெரியுமா யாரு? நாங்க எல்லாம் போலீஸ் ஏண்டா போலீஸா எந்த டிவிஷன் டிவிஷனா திடீர்னு டிவிஷனுங்கிறாளே அப்படின்னா என்ன அது சமாளிப்போம் இந்த பாரு போலீஸுக்கு டிவிஷன் டிகாஷன் இருக்க நடக்க ஸ்டேஷனுக்கு 2 பேரும் நாங்களே அங்க இருந்து தானே வரோம் அங்க இருந்தா வர்றீங்களா ஆமா என்ன அது ஒரு டைப்பா பேசுறாளுங்க தப்பான களத்துல இறக்கி விட்டாங்களா அப்படின்னா நீங்க யாரு போலீஸ்டா போலீஸ் தலைவர் பதவி தன்னைக்கே தடியடி வாங்கி கொடுத்தாங்களே அம்மா நாங்க போலீஸ்லமா பொறுக்கிட்டாமா தெரியாம போய் சொல்லிட்டு விட்டுருங்க கையில அந்த செயினை காணுமே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் இல்ல கையில செயின் வச்சிருந்தேன். ஆஹா அத பாத்தீங்களா? கையில செயின் வச்சிருந்தேன் பாத்தீங்களாவா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட் மீ? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? பேட் மேன். ஏய், இந்த இடத்துல நீ ஒருத்தன் தான் இருக்க. உனக்கு தெரியாம செயின் எங்கேயும் போயிருக்காது. எடு. நான் ஒருத்தர் இருந்தா நான் தான் எடுத்தேன்னு அர்த்தமா? டோன்ட் ஸ்பீக் லூஸ் டாக். உனக்கு டவுட்டா இருந்தா ஃபுல் பாடியை செக்அப் பண்ணிக்க. அனாவசியமா சந்தேகப்பட்டு நீ அசிங்கப்படுத்தப்படாது. அப். கிளியர் ஆயிடுச்சா? ஆள் பார்த்து பேச பழகிக்க. ஏய், இல்லன்னா விட்டுருவோமா? என்ன பண்ண போற? இனிமே தானே எக்ஸ்ரே ஸ்கேனு ஆபரேஷன்லாம் இருக்கு. ஆபரேஷனா? என்னையா பெரிய டாக்டர் மாதிரி பேசுற? ஏய், உனக்கெல்லாம் எதுக்குடா டாக்டர்? பின்ன? ஏன் ட்ரீட்மெண்ட் நீ பார்த்தது இல்லல? என்ன ட்ரீட்மெண்ட்? என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போற? என்ன பண்ணு? அடப்பாவி. ஏண்டா பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசினா உள்ள இருந்து இவ்வளவு பொருள் வருது? வெளியில வைக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏன்னா ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. அதனாலதான் ஒரு 10 வருஷமா வகுற பேங்க்ல ஆக்கிற மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் சார். தேங்க்யூ சார். ஏய், எட்ரா எல்லாத்தையும். எடுத்துறேன் சார். இதுக்கப்புறமும் நீங்க சொல்லி கேட்காம இருந்தா நல்லாவா இருக்கும். இந்தாங்க சார். செயின் எடு. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது அதிகம் சார். உங்க பொருள் எதுன்னு பார்த்து நீங்களே எடுத்துக்கங்க. ஏண்டா திரு செயின் கிடைச்சிருச்சுல, மறுபடியும் எதுக்கு திட்டிக்கிட்டு? ஏய், இதுல இருக்கிற எல்லா பொருளையும் எங்க எடுத்தியோ அங்க கொண்டு போய் சேர்க்கணும். இல்ல நடக்கிறதுக்கு கால் இருக்காது. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை சார். உங்க செயின் கிடைச்சு போச்சுல, எடுத்துக்கிட்டு நீங்க உங்க பாதையில போங்க. ஏன் பொருள் எடுத்துக்கிட்டு நான் ஏன் பாதையில போறேன்? ஏண்டா என்னமோ கண்டுபிடிச்ச போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி பேசுற. நியாயத்தை சொல்றேன் சார். போட்டா உட்டனா தலை துண்டாய் உருண்டு போயிடும். போடா. சரிங்க சார். கையில காசு இருக்கு போலாம் சாக மாட்டாங்க. என்னைக்கு காசு இல்லையோ அன்னைக்கு ஏன்னா சாகுறீங்க. பெருசு பெருசு ஏன் அப்படி ரோட்ல இருந்து அழுதுகிட்டு இருக்க? என்ன விஷயம்? கூட வந்தவன் திடீர்னு செத்துட்டாருங்க. பாடிய கொண்டு இறக்குறங்க. காரக்காரனை கூப்பிட்டா 5000 ரூபாய் கேக்குறான். அடக்கம் பண்ணவே காசு இல்ல. 5000 ரூபாய்க்கு எரும மட மாதிரி இருந்துட்டு எல்கேஜி மாதிரி அழுதுகிட்டு இருக்க. முதல்ல வாய முடு. இப்ப பணத்தை கொண்டு இறக்கணும். அவ்வளவுதானே? 1000 ரூபாய் கொடு. நீ சொல்ற இடத்துல பணத்தை கொண்டாந்து இறக்க. 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் எப்படி இறக்குவீங்க? அது உனக்கு தேவையில்லாது. 1000 ரூபாய் கொடு. நீங்க பணத்தை கொண்டுகிட்டு ஓடிட்டீங்கன்னா போயா இதை கொண்டு அவிச்சா திங்க முடியும். என்னமோ பணங்களை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு 1000 ரூபாய் குடியா. நீ சொல்ற இடத்துல இறக்குறியா? என்ன முதல்ல கேக்குறீங்க? நம்பிக்கை இல்லைன்னா 2 பேரும் கூட வாங்க. அண்ணன் பேசுற பார்த்தா நல்ல ஆளா தான் இருக்கா. குடும்பமா? வெரி குட். பாடி லேசா கொஞ்சம் தூக்கி. ஆமா இது என்னது? கண்ணாடி. கொண்டாங்க. பாடி தூக்கு. தூக்கி பிடி, தூக்கி பிடி. அது டேய் அந்த குவார்டர் பாட்டில தான். ஷல்போஷ். டேய் இந்த பாடியை கீழ இறக்கி நிப்பாட்டு. அப்படியே 2 கையும் தூக்கி ஷோல்டர்ல போட்டுக்கங்க.
டேய் இப்ப நம்மள பொறுத்தளவுக்கு இவன் பணம் கிடையாது, பெரிய போதக்காரன். நிறைய குடிச்சுட்டு சுய நினைவை இழந்திருக்கான். புரியுதா? ஸ்டாப் 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 ஸ்டாப். யார் 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 மெல்ல மெல்ல மெல்ல. ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. என்னையா ஒரு டைப்பா ஏத்துற? இல்ல சார், இன்னைக்கு ஓவர் மப்பா ஆயிட்டார் சார். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நாங்க கரெக்டா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறோம் சார். ப்ளீஸ் உட்கார் உட்கார். அண்ணே கார்ல கொண்டு போக வேண்டிய பணத்தை பப்ளிக்கா பஸ்ல கொண்டு போறீல தில்லுனே. சரி சரி சரி, அண்ணன் பிர்லியன் பிரசங்கம் பண்ணாத. பஸ்ல நாம ஏறினா மாங்காடு போகலாம், பஸ் நம்ம மேல ஏறினா சுடுகாடு தான் போகலாம். கோவிந்தா நீயா? யோ, ஏற்கனவே கோயிந்தா கோயிந்தா தான் போயிட்டு இருக்கு, நீ வேற கோயிந்தான்னு இருக்க. சொல்லுங்க ஏண்டா கடனை வாங்கிட்டு கருப்பு கண்ணாடிய மாட்டிக்கிட்டா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியாடா கபோதி? என்ன பணத்தை? என்னது என்னது கடை? என்கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறான், அத நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கடை வாங்கியிருக்கானா? யோ யோ, இப்ப போதையில இருக்காயா? அவன் எப்போதுமே போதையில் தான்டா இருப்பான், அதுக்காக கொடுத்த கடனை கேட்காம இருக்க முடியுமா? இந்த மாதிரி நீ என்ன பண்ணாலும் அவனால இப்ப தர முடியாது. தர முடியாதா? அத அவன் வாயால அவன் சொல்லட்டும். அவன் சொல்ல மாட்டான், நான் தான் சொல்லுவேன். யார் நீ அதை சொல்றதுக்கு? நான் அவனோட சித்தப்பா. ஆஹா, சித்தப்பனா வசமா மாட்டிக்கிட்டேன். நான் எவ்வளவு கடன் வாங்கினாலும் என் சித்தப்பன் பாத்துக்குவான்னு ஒன்னத்தான் சொன்னாரா? ஏறா பணத்தை ஏறா. இந்த மாதிரி தொட்டு பேசுன. ஏய், வாய் வார்த்தையா பேசிக்கிட்டு இருக்கும்போது எதை காட்டுறான் பாத்தியா அவன்? பேர்ல தானே காட்டினாரு, கத்தியவா காட்டினாரு. அத நான் காட்டுறேன். எங்க பாரு, ஏற்கனவே உனக்கு கை நடக்குது சொன்னாங்களே, கத்திய உள்ள வை. மரியாதையா ஏறா. இரியா எடுத்துறையா. ஐயோ, 1000 ரூபாய் தான் இருக்கு. 1000 தான் இருக்கா? சரி, இத வட்டியில கழிச்சுக்கிறேன். மீதி 5000 ஏற்பாடு பண்ணு. நீ பாட்டுங்க சார் பஸ். இந்த வட்டி பணம் 15 நாள் புட்டிக்கு ஓகே. இந்தாயா, யோ, என்னைய சுத்த கடங்கார பணம் கொண்டாந்து ஏன்டா பிரச்சனை திரும்பிட்டு நீ? இவன் கடை வாங்கினக்கு அந்தால ஏங்கிட்ட கத்தியா கட்டி நீ கொடுத்த 1000 பிடிங்கிட்டு போயிட்டா. இந்த பாரு, பாடி என்னால டிஸ்போஸ் பண்ண முடியாது. இன்சார்ஜ் எப்ப இருந்து நீ ஏத்துக்க. என்ன சொன்ன மாதிரியே பாடிய கொண்டாந்து தரமணியில ஒப்படைக்கல, அவனை போட்டு தள்ள மாதிரியே உன்னையும் போட்டு தள்ளிடுவோம். தள்ளிங்களா? ஆமா. அப்ப கொலையா? பின்ன 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு ஒன்ன மாதிரியே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். போட்டேன் பாரு ஆப்பு, அதோட அவன் ஆப்பு. அது சரி, ரத்தத்தை காணா? சொருகின கத்திய உருவினா தானே ரத்தம் வரும். இதுதானே எங்களுக்கு விவசாயம். என்னடா கோரசா பேசுறீங்க? கோரசா தானே கொன்னோம். ஆஹா, 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு குலகாரங்க கூடயில இவ்வளவு நேரம் குடும்பம் நடத்திருக்கா. மாட்டிக்கிட்டு இட கீரி புண்ணு போங்கடா பொசகட்ட வேலையில. என்னடா ஆளாளு கழிச்சிட்டு இருக்கீங்க? நான் குதிக்கிற இடத்துல நீ ஏன்டா கடப்பட்ட? சொன்ன பிறகு பிறந்த கதவு திறந்து கிடக்கு. ஐயோ, பொருள் எல்லாம் இறஞ்சி கிடக்கு. டிவி டிக்கு எதுவுமே காணோம். உள்ள போய் பாரு என்னாச்சுன்னு பாரு. ஐயோ, என் புடவை நகையெல்லாம் என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, பீரோ திறந்து கிடக்குதுங்க. வீட்டுல சமைக்கல இருந்தா நாங்களே ஹோட்டல்ல சாப்பிட்டு வரோம். திருட வந்தவன் என்னத்த சாப்பிட்டுருப்பான்? என்னங்க, வீட்ல இருந்த நகை பொருள் எதையும் காணோம், நீங்க என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? அல்பம், திருட வந்தவன் எலிக்கு வச்ச பாஷானத்தை தின்னுட்டு போயிருக்கான். இங்க எப்படி 1/2 கிலோமீட்டருக்குள்ளதான் சுண்டு கிடப்பான். பிடிச்சிடலாம். அம்மா தொண்டை அடைக்குதே. ஐயோ ஐயோ, எரியுதே, எரியுதுடா, நெஞ்செரியுது, வவுறு எரியுது, எல்லாம் எரியுதுடா. ஏன்னா அந்த வீட்டுல கிளம்பிட்டு வரும்போது நல்ல டேக்கா பண்ணுங்க. இங்க வந்து இதுக்கு தேவையில்லாம லேண்ட் ஆனீங்க. எந்திர குளராய் போச்சுடா. எந்திர கொலரா? என்னென்ன சொல்றீங்க? திருட போன இடத்துல சின்சியரா இருக்காம நீங்க வச்சிருந்த சொரல் லபக்கு புடிங்க நான் தின்னல. அப்ப இருந்து உள்ளுக்குள்ள கடமுட கடமுட கடமுடன்னு எல்லாம் டெலி வர மாதிரியே சத்தம் கேக்குதுடா. ஐயோ அடே, அது என்னடா அது? எங்க போனாலும் நம்ம 3 பேரும் ஒன்னாத்தான் போறோம். ஆமாண்ணே. சிக்கல் வந்தா மட்டும் எனக்கு வருது, நீங்க 2 பேரும் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, அது எப்படி? நாங்க தான் சாப்பிடல. சாப்பிடலையாடா நீங்க? அப்படி சொல்லு. சரி, தின்னு இந்த கொஞ்சோண்டு சோறு, அது ஃப்ரைட் ரைஸ் தானே? ராட் ரைஸ் டா. அப்படின்னா எலி பாஷானத்தை சாப்பிட்டுருக்க. எலிப்பாசானமா? சொன்ன இல்லடி 1/2 கிலோமீட்டர் தாண்டி இருக்க மாட்டான்னு. ஐயா, நீங்க யாருங்கய்யா? டேய், நீ திருடி இருக்கியா? அந்த சாமானுக்கெல்லாம் சொந்தக்காரன். சொந்தக்காரரா? ஐயா டாக்டர் ஐயா, உங்க வீடும் தெரியாம திருடிட்டேன் டாக்டர் ஐயா, என்ன மன்னிச்சிருக்க ஐயா. இப்போதைக்கு நீங்க டாக்டர் நான் பேசண்டியா? தயவு பண்ணி என்ன காப்பாத்துக்க. மண்டை கிண்டிய போட்டு அந்த 2 பிள்ளைய அனாதை ஆயிடுவாங்கயா. முடியாதுடா. ஏயா நீங்க என்ன போலி டாக்டரா? அடிச்சேன்னா உன் பாடிக்குள்ள இருக்கிற பாஷன் இப்ப பார்டரை தாண்டி அடிச்சுடா. என்ன சார் பாகிஸ்தான் பாடுறது அந்த மாதிரியே சொல்றீங்க? காப்பாத்துக்க முடியாதுடா. சார். ஏதாவது முரட்டு வைத்தியம் பண்ணி பழிச்சுக்க போ. ஏய், நீ காரை ஓட்டிட்டு வா, நான் பொருளை ஓட்டிட்டு வரேன். ஐயா ஐயா கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. ஏய், உனக்கு எதுக்குடா ஸ்டெதோஸ்கோப்? எனக்கே எப்போதும் யூஸ் ஆகுது. உதிருக்கு போராடிக்கிட்டு இருக்கியா? சொன்னா ஏய், கைதா, வைடா. காப்பாத்துக்கயா ஐயா. காஸ்மால அடுத்து உப்பு கண்ணம் போட்டுரு. ஐயா ஐயா காப்பாத்துக்க ஐயா. டேய், இந்த டாக்டர் நம்மளோட லோக்கலா இருக்கானா? ஏற்கனவே ட்ரெஸ்ஸிங்லாம் ஓடி பாப்போம் இருக்கு. என்னை காப்பாத்தாம ஏறி மிச்சு போய் எப்படியாவது நெஞ்சில் இருக்க நஞ்ச விரல விட்டாது எடுத்துருக்கேன்.
விரல விட்டு வர மாட்டேங்கிறா. அந்த குச்சி நீ பாத்துற ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். மெல்ல மெல்ல அந்த பக்கம் அம்மா நல்லா தூக்குடா. இன்னும் ஐடா. இப்ப என்ன இருக்கு? ஓகேடா. ஆரம்பத்துல ஒவ்வொரு வீடா போய் ட்ரைனேஜ்ல ஒர்க் பண்ணது இப்ப ஆபத்துக்கு உதவி உசுர காப்பாத்திருச்சா. ஐயோ 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 என் மனசு காணவே நகையை காணவே என் செயின் அறுந்து போயிட்டாங்களே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இந்த பக்கத்துல யாருவானே? என்னாச்சுமா? எங்க நகை எல்லாம் காணுது. பக்கத்துல யாராவது இருந்தாங்களா? யாருமே இல்ல சார். யாரு இருந்தாலும் தெரியலையே. யாரும் இல்லையா? உங்க நகை எங்கேயும் போல. ஏதோ வந்துடுறேன். நீயா? நீ திருந்தவே மாட்டடா. இப்ப எல்லாம் வகுராத்தாப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாக்கரா யூஸ் பண்றல. இந்த திருந்த பொருள். ஆனா நீ பயங்கரமான ஆளியா. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா சுமல் பண்ணி வந்துடுற. எப்படியா? அது இருக்கட்டும், நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். இதெல்லாம் அண்ணன் தம்பி நமக்குள்ள எதுக்கு? அண்ணன் தம்பியா? என்ன அண்ணன் தம்பின்னு உன்னோட என்னையும் கூட்டு சேர்க்கிற? என்னப்பா எதுக்கு எடுத்தாலும் அடிக்க வந்துகிட்டே இருக்க நீ. ஆமா, அவ்வளவு தூரத்துல அங்க இருக்கிற பொண்ணுகிட்ட இங்க இருந்து இவ்வளவு பொருள் எப்படி அடிச்ச? அதெல்லாம் எங்க இருந்தாலும் தூண்டிய போட்டு தூக்கிடுவோம்ல. தொழில் ரகசியத்தை எல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம் உன்னெல்லாம் இப்படியே விட்டா சரிப்படாது. கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள். இருப்பா இருப்பா, நீ கூப்பிடுறத அவர் கேட்கல, நான் கூப்பிடுறேன். ஹலோ, போர்நாட்டு பொண்ணுச்சாமி. ஏய், என்னடா போலீஸ் நீ கூப்பிடுற? நீ எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் அவர் காதுல விழுகாது. ஏன்னா பீச்சில் அடிக்கிறதுல பாதி அவருக்கு தான். நாடு உருப் இருட்டா இருக்கு, படியே தெரிய மாட்டேங்குது. பார்த்து வாடா. அண்ணே, டேய் அண்ணன் முன்னாடி போறாரா? முன்னாடி போறாரா? அண்ணே முதல்ல லைட்ட போடுங்க, ஒரே இருட்டா இருக்கு. திருட்டுக்கு இருட்டு தாண்டா வேணும், குருட்டு பழம். பேசாம மூடிக்கிட்டு வா. கைய கொண்டு கண்ணாடியில் வைக்காரா மூதேவி. ஏன்னு கைரேகை காரங்களை வச்சு கைங்களமா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? ஜோசியக்காரனுக்கு நாம என்ன பயப்படணும்? ஜோசியக்காரங்களடா கைரேகை நிமினி. ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது. என்ன சொல்லுவாங்க? கைரேகை நிபுணரை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓ அப்படியா? வெக்காதடா. கட்டாதடா. வெக்காதடா. அது கக்குசுரா கர்மம் முடிச்சவன. அங்கங்க போற இப்ப ஏன்டா நகத்தை கடிச்சு துப்புன? திங்க் பண்றனே. பெரிய நாவல் ஆசிரியர் திங்க் பண்றாரு. இப்படி நடு வீட்டுல நகத்தை கடிச்சு துப்புறிய தரத்திரத்துல இருந்து வீடு தரச்சாய் போச்சுன்னா நாளை பண்ண நம்மளாம் எப்படி வந்து போக முடியும்? இப்படி 4 வீட்டுல பண்ணினா நம்ம பொழப்பு என்ன ஆகுறது? அது போக ஒரு துண்டு நகை கிடைச்சாலும் அதை வச்சே கண்டுபிடிச்சு நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்கடா. யாருண்ணே? அதான்டா சிபிபிபி. பிபிபிபியா? பிபிபி இல்லடா. ஐயோ மறுபடியும் ரோலிங் ஆகுது. அது ஒரு போலீஸ் குரூப்பு. ஓஹோ. எதுக்கு மண்டே சொன்ன நீ? என்ன சொரிய கூட விட மாட்டேங்கிறீங்க? சொரிஞ்சா முடி விழுகும்டா. விழுந்தா அடி விழுகும். என்னென்ன குழப்பறீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. ஐயோ வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. டேய் முடி விழுந்தா அந்த இப்ப ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க. அது இன்னொரு போலீஸ் குரூப். அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்கடா. என் உசுர வாங்காதீங்க. போங்கடா. டேய் அந்த கொண்ட வச்சு அண்ணன் பீரோவை எப்படி திறக்கிறேன் பாரு. இருட்டெல்லாம் பார்த்தா தொழில் பண்ண முடியுமா? ஐயோ என்னென்ன திருட வந்த இடத்துல டியூன் போட்டுக்கிறீங்க? டியூன் போட்டனா? அட குரங்குக்கு பிறந்த எடுவட்டமா. 2 நிமிஷத்துல ஜம்பிங் ஆகல, பம்பிங் ஆயிருப்பா. என்ன சொல்றீங்க? அங்க பாருடா, பீரோ ஓட்டைக்குள்ள கம்பிய வரேன்னு பிளக்கு ஓட்டைக்குள்ள கொண்டு விட்டுட்டா. சுச்சு போடா. நல்ல வேலை உங்களை தொடல நாங்க. அலாட்டா இருக்கியா நீ? அண்ணே இந்த உசுரோட விளையாடுற விளையாட்டுலாம் வேணாண்ணே. பேசாம எல்லா ரூம்லயும் லைட்ட போட்டு சாவகாசமா இருந்து திருடுவோம். ஆமாடா, அப்படியே 10 சீரியல் செட்டு, 2 வாழை மரம், ரேடியோ செட்டுலாம் கட்டி இந்த வீட்டுக்காரன குடும்பத்தோட வர சொல்லி எனக்கு காது குத்துங்க. பங்கன் ரொம்ப சிறப்பா இருக்கும். இங்க போங்கடா ஈனப்பையில. டேய் வேட்டைக்கு வந்தா சில வில்லங்க வரத்தாண்டா செய்யும். அதை எதிர்கொள்றவன் தான் திருடு. அப்புறம் எதுக்கு இந்த மினி பல்பு? என்னமோடா உடம்புக்கு சேதாரமானாலும் உயிருக்கு சேதாரம் இல்லப்பா.
டேய் நீ எது மிளகா பொடி வச்சிருக்கியா? அதெல்லாம் கிச்சனே க்ளீன் பண்ணி பேக்கப் பண்ணியாச்சுனே. வெரி மிளகா பொடி எது கேக்குறீங்க? கூறு கட்டவனே யார்கிட்ட வேணாலும் தப்பிக்கலாம்டா. போலீஸ் வச்சிருக்க மோப்ப நாயிட்டு தப்பிக்க முடியாது. நாயா அட பேய்க்கு பிறந்த ஏன்டா அப்படி கத்துற? ஒண்ணும் பயப்படாத. வாசல் தாண்டவன அந்த மிளகா பொடியை போட்டு வந்துரு. வாசல் தாண்டவன மிளகா பொடியை போட்டு வந்துடுறா. மிளகா பொடியை போட்டு வரணும். கீரி புள்ள. அது நாங்கதான் போலீஸ். எந்தரா எதுக்கு சார்? உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? ஐஜி வீட்ல திருநா உன்னை அரெஸ்ட் பண்ணாம அவார்டா கொடுப்பாங்க? ஆஹா ஐஜி வீட்டுல என்ன தாட்டைய போட்டா எந்தெந்த இடமும் தெரியாமே இறங்கி வேலை செய்யறமே. கீரி சமாளிடா சமாளி. சார் நான் ஆட்டைய போட்டதுக்கு என்ன சார் ஆதாரம்? குனிஞ்சு கவட்டை கீழே பாருடா டுமுக்கு. கவட்டுக்கு கீழையா? அங்க என்ன இருக்கு? மிளகா பொடி. என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. வாசலுக்கு வெளியிலயும் போது அப்ப அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டு வரைக்கும் போட்டிருக்கானா? அட புறம்போக்கு. வாடாங்க ப்ளீஸ். அண்ணே என்னடா இது? மிளகா பொடினே. அது தெரியுதா ஈன? அந்த வீட்டுல மட்டும் போட்டு வாடானா என் வீடு வரைக்கும் போட்டு வந்திருக்க. இங்க என்ன மிளகா பச்சி போட போறியா? நான் தொழிலுக்கு புதுசுனே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. போய் தொலை. இப்ப அண்ணன் சொல்றச்சு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி கீழே கிடக்கிற மிளகா அப்படியா இல்ல போறா மூஞ்சில. சுத்தம் எப்படிண்ணே? சூப்பர்ல. போலீஸ் அடிச்சிட்டியா? போலீஸையா? என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. பெரிய பாரதியாரு காலங்காத்தால வந்து பொன்மொழி சொல்லிட்டு இருக்காரு. போடா அந்த பக்கம். காலங்காத்தால வியாபாரத்துக்கு வர்றப்பெல்லாம் நாரப்பை மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசுறவன் ஏண்டா? கரண்ட கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசனே ரயில்ல பேப்பர் போடலையா? அவர் கரண்ட கண்டுபிடிக்கலையா? பல்ப கண்டுபிடிக்கலையா? சினிமாவை கண்டுபிடிக்கலையா? அந்த மாதிரி நாங்களும் பின்னால கண்டுபிடிப்போம்டா. ஒய்யா வரலாறு தெரியாத நாளாரிக்கெல்லாம் விளக்கு தெரியும். உன்னை பெரிய அளக்க நான் விரும்பலடா. அடுத்த ஏரியாவுக்கு போறேன். அங்க வந்து இந்த மாதிரி சைடு வாசிக்காரு செருப்பு பிஞ்சு போற ஆசிக்க நிம்மதியா ஒரு பொழப்பு பார்க்க வர்றாங்களா? பொசகட்ட பையன். இயம்பத்தாளைக்கு பேரிச்சம்பளம், ஓட்ட உடசல் இயம்பத்தாளைக்கு பேரிச்சம்பளம். ஏய்யா ஓட்ட உடச்சல கொஞ்சம் நில்லு. என்ன சொன்ன? இன்னொரு சொல்லு பாக்கலாம். ஓட்ட உடசல் இயம்பத்தாளைக்கு பேரிச்சம்பளம்னு சொன்னேன். அப்படியா? கொஞ்சம் இரு வாரேன். வா வா. பேரிச்சம்பழம் தான் குடிப்பியா? வேற எதுவும் குடுக்க மாட்டியா? பொருளுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்போம். ஓட்டியா 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 ஓட்டியா. இத வச்சுக்கிட்டு 1/4 கிலோ பேரிச்சம்பழம் கொடு. இத வச்சுக்கிட்டு காலங்காத்தால லந்து பண்றதுக்கு உனக்கு நான் தான் கிடைச்சனா? ஓட்ட மண்பானைக்கு 1/4 கிலோ பேரிச்சம்பழம். இப்படியே தின்னு தின்னு அரபாடி லாரி மாதிரி திரியா நீ? இந்த பார் இதுக்கெல்லாம் பேரிச்சம்பழம் தர மாட்டோம். அரபாட்டில் பினாயில் தர்றேன். நீயும் புருஷனும் சாப்பிட்டுட்டு அப்படியே சாஞ்சிருக்க. எதுக்கு? என்னத்துக்கு ஏன் புருஷனை குடிக்க சொல்ற? உன்னையும் வச்சு குடும்பம் நடத்துறான்ல அதுக்கு. ஐயோ என்னங்க இங்க வாங்களே. என் ஆத்தா சீதனமா கொடுத்த பானையை போட்டு உடைச்சிட்டான். வந்தியவ வாயை வெட்டுங்க. எது? இந்த பானைக்கு வாயில வெட்டுவாங்களா? ஆஹா சரியான சல்லிப்பைய ஊரா இருக்கு போட்டுக்க. ஈயம் பித்தால பேரிச்சம்பழம் கொஞ்சம் நில்லு. என்னம்மா? இத வச்சுக்கிட்டு எப்படி தருவ? நிறுத்து பார்த்தா சொல்ல முடியும். கொஞ்சம் இரு. என்ன அது கையிலேயே நிறுத்துற? கண்ணுலையும் கையிலையும் கடலையும் இடம் போடுறீங்க. நாங்க 18 வருஷ சர்வீஸ் கரெக்டா இருக்கும். பேசாம இரு. 7,500 ரூபா ஆகும்தா. 3/4 ரூபா சேர்த்து போட்டு கொடு. எதுக்கு 3/4 ரூபா? ஒரு ரவுண்டா இருக்கட்டும்டா. இங்க வர்றா. உங்களுக்குலாம் ரவுண்டு சதுரம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? இந்த அப்படி வா வா. ஐயோ ஐயோ எந்த காலத்து சட்டியோ. காலையில இருந்து இந்த ஒரு வியாபாரம் தான் வெள்ளங்கம் இல்லாம நடந்திருக்கு. நசிக்காச்சுப்பா. எனக்கு ஒரு ரவுண்டு வேணும். உனக்கு எதுக்கு நான் ரவுண்டு தரணும்? யார் நீ? இப்ப போனாலே அவன் யார் தெரியுமா? யாரு? என் பொண்டாட்டி. நான் ஏன் பொண்டாட்டி சொன்ன என்ன ஒண்ணு. அப்ப இங்க ஒண்ணுல போ. பாத்தாச்சுடா. என் பொண்டாட்டி போட்டு போன சட்டி என்ன விலை தெரியுமா? 70 ரூபா. அதுக்கு நீ 8 ரூபா கொடுத்து ஏமாத்திருக்க. மிச்சம் 62 ரூபா எடு. போடா இத்த வேலை ஈனப்பையில.
இந்த சைக்கிள் இந்த திராசு பொட்டி எல்லாம் சேர்த்து 50 ரூபா முதல்ல நானே இதை வச்சு ஓட்டிக்கிறதுக்கு 62 ரூபா மண்டியா பிச்சு தின்னுபிடி போய் என்னடா இப்ப கொடுக்க முடியுமா முடியாதா? டேய் என்னடா பிக்காலி போய் ஊரா இருக்கு வந்ததுல இருந்து காசு உயிரை வாங்குறீங்க குழப்பம் போய் ஊரை பத்தி கவலை பேசுறியா ஏய் நம்ம ஊரை பத்தி கவலை பேசலாம் டேய் திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷா டேய் திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷாவை பத்தி ஏன்ட சொல்றியா நீ போடா போடா ஏய் கந்தா கடம்பா கதிரவேலா டேய் அது எங்களுக்கு தெரியும்டா போடா கடுப்பேத்தாத முனியாண்டி இல்லாண்டி சரியாண்டி சின்ன மாயாண்டி டேய் இவங்க யாரா புதுசா கேக்க வந்து உன் வயித்துல ஏத்துவாங்க பாரு. அத்தடி ஐயோ இவன் தான் நம்ம ஊரை பத்தி கவலை அட பாவிகளா புரட்சி கவி பாரதி மாறி பொன்மொழி பேசி புறப்பட்டு வந்த என்ன புரட்டி புரட்டி எடுத்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷம்டா ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி வாரம் போறவங்க ஜெயிங்க மாதம் மும்மாறி மழை பெஞ்சு செழிப்படைஞ்சு ஊரு விளங்கும் எவன்டா மறுபடியும் எவன்டா ஊரை பத்தி பேசுறது இந்த மாதிரி ஊரை உலகத்திலே பார்க்க முடியாத ராஸ்கல் அடுத்த வாரம் இந்த ஊருக்கு அவார்டு தர்றாங்க பேசுறாங்க பேச்சு சரி கிளப்பிடுவோம் எல்லாம் சரியாத்தான் இருக்கு 4 தலைமுறைக்கு முன்னால நம்மள நாடாளும் பரம்பரைன்னு சொன்னாங்க இன்னைக்கு நடு ரோட்ல உட்காந்துட்டு நாய் படாத பாடு வர வேண்டி இருக்கு என்னைக்கு இதை சம்பாரிச்சு வீடு வாசல் காரு பங்களா வாங்கி முன்னேற போறோமோ இத வச்சுக்கிட்டு என்ன கொடுப்ப ஒரு ஏசி காரு ஒரு ஏசி பங்களா வாங்கி தரவா இருந்தாலும் உனக்கு வாய் ரொம்ப நக்கல் தான். என்ன நாடுற பேப்பர்ல 4 கொடுத்துட்டு என்ன தருவேன்னு கேக்குற ஏத்தா இந்த ஒரு 8 அணா இருக்கு பணியாரம் வாங்கி சாப்பிட்டு போய் பாடு வந்துட்டு அங்க இருந்து என்ன பேப்பர் இது படமெல்லாம் வரைஞ்சிருக்காங்க பசுமலை காட்டில் புதையல் புதையலா போகும் வழி ஆஹா ஆஹா நல்ல காலம் பிறந்துருச்சா நல்ல காலம் பிறந்துருச்சா இந்த பொழப்புக்கு ஒரு விமர்சனம் கிடைச்சிருச்சு இதை வச்சு இப்படி செட் ஆகிற வேண்டியதான் இனிமே தேவையில்ல எங்க போவே எங்கிட்டு போவே என்னப்பா என்ன மனுஷனை பார்த்து பார்க்காம போயிட்டு இருக்க நான் உன்னை பார்க்கவே இல்லடா பாத்தியா நீ நானும் சேர்ந்து எவ்வளவு வியாபாரம் பண்ணிருக்கோம் பழைய பாட்டில் பேப்பர் இரும்பு அட எங்க போற என்ன பண்றன்னு வார்த்தை கேட்டா கெட்டா போயிடுவேன் சரிடா எங்க போற எப்படி இருக்க அடச்சி கேட்டதுக்கு சுத்தி போட வச்சு மாதிரி பேசாத கொஞ்சம் அன்பா கேளு அது சரி பாக்கெட் மேல என்ன கை வச்சிருக்க அது நெஞ்சு வலி சும்மா சொல்லாத ஏதோ புதையல் ரகசியம் மாதிரி வச்சிட்டு இருக்கிற புதையல பத்தி இவனும் கரெக்டா சொல்றான் இவனுக்கு எப்படி தெரியும் ஒருவேளை நம்மளுக்கு முன்னாடி நாயை அலைஞ்சு தேடிட்டு வர்றானோ உனக்கு என்ன அனுப்ப எங்க போற நான் எங்க போறதுன்னு தெரியாமலே இருந்தேன் நீ போறத பார்த்த உடனே உன் கூடவே வரணும் போல இருக்கு ஐயோ புதையல் எடுக்க போல பார்த்தா பொருட்டா சாப்பிட கூப்பிடுறானே இவனை எப்படியாச்சும் கழட்டி விடுமே சாமி ஏய் ஏன் அப்படி பைத்தியம் மாதிரி மேலே பாத்துட்டு இருக்க ஒண்ணுதான் இவன் வாயாலே நம்மளை பைத்தியம் விட்டான் இப்படியே மைண்ட் பண்ணி இந்த பயவுலயே விரட்டி அடிக்க வேண்டியதான் இன்னும் 10 பேர் சேர்ந்தாங்கன்னா புதையல் எடுக்கிற இடத்துக்கு ஊர்வலமா கிளம்பி வந்துருவாங்க அங்க ஐயோ உண்மையிலே பைத்தியம் தான் இருக்கு புதையல் இருக்கிற இடத்துக்கு கூட வர்ற இப்படியே அவ்வளவு பேர் ஏமாத்த வேண்டியதான் அப்பதான் புதையல் நம்ம கை கிடைக்கும் என்னப்பா போன வாட்டி நான் பாக்குறப்ப ஆள் ரொம்ப அழப்பா இருந்த இப்ப லீனா சவுக்கு குச்சி மாதிரி ஆயிட்ட வாக்கிங்க பூரா பழ ஜூஸா ஆள் ரொம்ப ட்ரிம் ஆயிட்டா ராஸ்கர் யார பார்த்து ஆள் ஜிம்மா இருக்குன்னு கேக்குற நானே அண்ணாகரம் இல்லாம ஹாஸ்பிடல்ல 6 மாசமா படுத்து கிடந்த தப்பிச்சா போதுன்னு ஓடி வர என்ன பார்த்து ஆள் ஜிம்மா இருக்கானு கேக்குற கட்டி போடுவேன் போடா போடா காலையில மேற்கையும் வடக்கையும் சூழம் சொன்னாங்களே அது இதுதானா மேற்க முடிஞ்சு போச்சு வடக்கு என்ன காத்திருக்கோம் என்ன இது இந்த பசுமலை காட்டுக்கு அட்ரஸ் எங்க இருக்குன்னு விசாரிக்கலாம் பார்த்தா யார்கிட்ட கேட்கணும் தெரியலையே அந்த கடவுளால நிக்கிற சின்ன பேட்டை கேட்டு பாப்போம் சொல்லுவான் டே தம்பி செவுடனா இருப்பானோ அட பயம் இல்ல டே கருப்பு டவுசர் எவ்வளவுதானா ஐயோ என்ன பின்னால பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கா முன்னால பார்த்தா பெரிய ஆளா இருக்கா
வாங்கண்ணே. காலங்கத்தாலே வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு யார பாத்திர ஆப்டர் சொன்ன ஐயா, ஐயா. இந்த பசுமலை காட்டுக்கே தலைவர நானு. வடக்க சூளம் முடிஞ்சு போத்து. ஐயோ இது பைத்தியம் இல்ல. அடப்பாவி, கண்டதை தின்னுட்டு விக்கிட்டு கிடக்குற. ஒரு டம்ளர் மோர் குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். இந்த கண்டாவை கீழே போட்டு இத குடி. कोरा काकस का ये मनु मेरा लिखिया का ईद मिस्टेक किया डंग 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 तकु मेरे तुमके काके लकुड़िया का क्या मेरे तको खे सुनते क्या किया तेरे के खागे तारे के पागे लकोड़े कसका के मन मेरा साकारे तुम कागे को किया बागुना रखू रखे चक्कू पिटिया तारे के तुमके खक्के लकोड़ी किया डाला के मागे तुम कागे कागे अरे गारे गोरा का कसका तू मन मेरा किया का तू मिस्टेक किया. ஐயோ யாராவது ஓடி வாங்களே. இந்த பைத்தியம் என்ன கட்டி பிடிக்கிறா. யாராவது ஓடி வந்து காப்பாத்துங்க. என்ன புள்ள செஞ்சாங்க? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க. இந்த பைத்தியம் என்ன கெடுத்திருக்கும். வாழ்க்கையே நாசமா இருக்கு. ஐயோ ஏண்டா டேய் இவள கெடுக்கோ பாத்த. ஏண்டா டேய் என் தங்கச்சி காதலிச்சாலும் பரவாயில்லை கட்டி பிடிக்க பாத்தினி. காதல் இல்லை என்றால் சாதல் இல்லை, சாதல் இல்லை என்றால் மோதல் இல்லை, மோதல் இல்லை என்றால் உலகம் இல்லை, உலகம் இல்லை என்றால் நீ இல்லை, நானும் இல்லை, யாரும் இல்லை. அடே இந்த நேரத்துல தத்துவத்தை நான் பேசுறேன். நீ சொல்லுங்கடா விடுடா சாபை யோ ஒருத்தரை ஏன் எத்தனை பேர் அடிச்சிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன பண்ணா? ஐயா போலீஸ்கார ஐயா, ஐயோ போலீஸ்கார ஐயா, நான் சரியான நேரத்துல வந்துட்டேன். இல்லாட்டி நட்ட நடு காட்டுல இந்த பைத்தியக்கார இந்த புள்ளைய கட்டிட்டு பையா. பைத்தியமா? யோ நீங்களே அவனை பைத்தியம்னு சொல்றீங்க, அப்புறம் பைத்தியக்காரத்தனமா அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. அவன் பைத்தியமோ இல்லையோ அது எங்களுக்கு தெரியாது. அவன் இந்த காட்டுக்குள்ள நடமாடவே கூடாது. அவன் நடமாண்டான்னா எங்க இனத்து புள்ளைங்க விரவு பொறுக்கவே போக முடியாது. அதனால அவனை அடிச்சு கொள்றதே சரி. ஒரு மிருகத்தை அடிச்சாலும் மிருக சட்டத்துக்கு உள்ள தள்ளுவாங்க. இத்தனை பேர் சேர்ந்து பைத்தியக்காரனை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அது தெரிஞ்சா நாங்க எந்த காட்டுக்குள்ள இருக்கோம். தெரியல கிளம்பு. கிளம்பு. இருங்க இருங்க. வாங்க 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 வாங்க. இன்னொரு நாளைக்கு மாட்டுவே இல்ல. அன்னைக்கு என்ன எப்ப பாத்துக்கங்க. இனிமே இந்த காட்டுல உன்னை பார்த்தேன் பிச்சுரம். அந்தரகோ 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 இந்தரகோ சந்திரகோ சந்திரகோ இந்திரகோ கந்தரகோ கந்தரகா அந்தரகோ. மலை ஏறினவுடனே 2 கிலோமீட்டர் தாண்டி சோத்தாங்கை பக்கம் திரும்ப நிலை இருக்கு. அப்புறம் என்ன நிலை இருக்கு? 16 மரம் இருக்கு. அதுல 16வது மரம் ரெட்டை மரம்னு எழுதி இருக்கு. அப்புறம் என்னென்னமோ கத்துதே, கடவுளே காப்பாத்துறாயா. ரெட்டை மரத்துக்கு நேர 10 அடி முன்னேறி போனோம்னா எப்படி முன்னேறது? ரெட்டை மரம் 10 அடி முன்னேறி போய் நோண்டுன்னு எழுதியிருக்க. எதை நோன்றதுனால என்னத்தையாச்சும் நோண்டி பாம்பு கிம்பு உள்ள இருந்து வந்துருச்சுடா. இருக்கட்டும், நோண்டுவோம் நோண்டுவோம் நோண்டுவோம். மெதுக்கு மெதுக்கு இங்கேயா தாக்கம் இங்கேயா தாக்கம். அப்பனே முருகா, உன்னை நம்பி நோண்ட போறண்டா. உள்ள இருந்து வீரப்பன் இறப்ப வந்துடாம பாத்துக்க. ஏன்னா அவன் எப்ப எங்கிட்டு இருந்து எந்த நேரத்துல வருவான்னே தெரியாதுங்கிறாங்களே.
புதையல் கிடைச்சிருச்சு, புதையல் கிடைச்சிருச்சு, புதையல் கிடைச்சிருச்சு, புதையல். ஏ ஓட்ட உடத்துல உனக்கு வந்துருச்சா? யோஹோ, ஆத்தா அன்னைக்கே சொல்லிச்சு உனக்கு நடுமுதுல இருந்து ஒரு அடிக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கு, அதனாலேயே கோடிசன் ஆயிரம் சொல்லுச்சுடா. தெய்வமே, இதுல இருக்க காசெல்லாம் எடுத்து முத ஒரு ஒயின் ஷாப் ஆரம்பிக்க போறேன். அடுத்தது 6 பஸ் வாங்கி மதுரை டு மேலூருக்கு விட போறேன். சொந்தமா ஒரு ஏசி கார் வாங்க போறேன். இது பூராமே பிளாமி கிடையாது, என் பேர்லதான். அத்தா உக்கிர தேவி கொண்டு போகும்போது குறுக்க அவனு பிடிங்கிட கூடாது. என்னது ராஜா காலத்து கோமணம் மாதிரி இருக்கு? இல்ல இல்ல இல்ல, ராஜா காலத்து லெட்டர் போல் இருக்கு. ஆஹா, புதையில வேற எங்கேயும் வச்சிருக்காங்க போல் இருக்கு. அதை இதுல படிச்சு பார்த்தா தெரியும். என்ன எழுதியிருக்காங்க? பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு. சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. ஆஹா, அப்படி எழுதியிருக்காங்க. கீழே படி. அட அருவி கட்ட பங்கர நாயே. பங்கர நாயா? பைத்தியக்கார நாயே, சொறி நாயே. புதையலாடா வேணும் உனக்கு? இது மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? ஏண்டா, ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு புதையல புதைச்சு வச்சிருப்பா, நீ பகுமானமா எடுத்துட்டு போய் சொகுசா வாழலாமா நினைக்கிற? உன்னையெல்லாம் வாயில செருப்ப கப்ப கொடுத்து அடிச்சா என்ன? மேலே படி. சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. கீழே படி. அட அருவி கட்ட பங்கர நாயே. ஐயோ, திருப்பி அதே வருது. அட சண்டாளைகளா, புதையல கிடைக்கும்னு நம்பி இருக்கிற பொழப்பெல்லாம் விட்டு அனாதி ஆயிட்டனே. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். ஆனா துணி மட்டும் நல்லா வச்சிருக்காங்க. ஐயா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் சிரிக்கிற? நான் பைத்தியம், நான் பைத்தியம். எந்த பைத்தியம் தனக்கு தானே பைத்தியம் சொல்லிருக்க? அப்படி ஒண்ணு இருக்கா? ஐயா, உண்மையை சொல்லு. இங்க நடக்கிற கொலையெல்லாம் நீ தானே பண்ற? கொலையா? என்னையா சொல்றீங்க ஐயா? நான் வாழ கொலைய கூட பார்த்தது இல்லையா. ஐயா 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 ஐயா, நான் யார் தெரியுமா? ஓட்ட உடத்துல ஈயம் பித்த ஆளைக்கு பேரிச்சம்பளம் விக்கிற நாய். ஒரு எடிவட்ட மூதேவி ஒரு காக்குல பேப்பரை போட்டுட்டு போனான். அதுல ஒரு மேப் இருந்துச்சு. எடுத்து பார்த்தா பசுமலை கீழே புதையல் இருக்குன்னு எழுதி இருந்துச்சு. அதை நம்பி பொழப்பெல்லாம் விட்டு இங்க வந்து பார்த்தா ஒருத்தர் கெட்ட கெட்ட வார்த்தையில அந்த காலத்திலேயே நல்லா எழுதியிருக்காயா. பாருங்க, இதுதான் நடந்தது. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். உன்னை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கிறேன். வாடா. ஐயா, இந்த புதையல மட்டும் பணம் இருந்திருந்தா அரசாங்க கடன்ல பாதி அடைக்கலாம் இருந்தேன். ஆனா என்னையே கொண்டு போய் அரசாங்கத்துல அடைக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது நியாயமா? என்னையா? ஏண்டா, நீயே பென்சில்ல மீச வரைஞ்சிருக்க, நீ அரசாங்க கடன் அடைக்க போறியா? தம்பி, பென்சில்ல வரைஞ்ச மீசையே கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த நாட்டுல நடக்கக்கூடிய அக்கிரம அநியாயத்தை நீங்க ஈஸியா கண்டுபிடிப்பீங்க. உங்ககிட்ட சரண்டர் ஆகிறத நான் பெருமையா நினைக்கிறேன். வாங்க போலாம். ஆமா, இப்ப சம்பளம் படிக்காசு இதெல்லாம் ஒழுங்கா தர்றாங்களா? வாய மூடிட்டு வா. வாய திறந்த பின்னிடும் பின்னி. வாடா. ஐயா, அந்த பிட்டால பூனை மட்டும் முடியாது. உன்னை கம்ப்யூட்டர் முறையிலே விசாரிக்கிறேன். என்னமோ பண்ணுங்க.